இதை விட பெரிய ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 10ஆம் நாள் நோன்பை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கினான். என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த ஒரு வருடம் நீங்கள் செய்த அத்தனை பாவம் மன்னிக்கப்படும். ஒரு வருடம், முஹர்ரத்தில் இருந்து போன முஹர்ரம் இந்த முஹர்ரம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். நீங்கள் ஆஷுராவின் நோன்பை வையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். யாராவது கிடைக்குமா? ஒரு வருஷம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷனுக்கு சக்தி இல்லை. ஒரு வருடத்தினுடைய பாவம் என்ன? ஒரு பாவம் அல்லாஹ் தான் மன்னிக்கணும். ஒரே வருடத்தினுடைய மொத்த பாவங்களையும் மன்னிக்கப்படுகிற ஒரு பெரிய வாய்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு வெகுமதியாக வழங்குகிறார்கள் ஆஷுராவுடைய நோன்பின் பரக்கத்தினாலே. அதனால இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் நடந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா என்ன கிடைக்கும்? நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். நமக்கு கேட்டது சிலது கிடைக்காம போனதுக்கு பாவம் தான் காரணம். நம்ம பாவம் இருக்கிறதுனால அல்லாஹ்ட்ட போய் கேட்க முடியாது, கேட்குறோம் கிடைக்க மாட்டேங்குது. பாவம் நம்மை தடுக்கிறது. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டால் நம்ம கேட்டது நசீபாயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அருள்கள் தடுத்து நிறுத்தப்படுது. ஏன் நாயகமே? அவர்கள் செய்த பாவங்களால் நிறுத்தப்படுது. நிறைய வாய்ப்புகளை கேட்டிருக்கிறோம், அல்லாஹ் கொடுக்க வந்து தடுத்துடுறான். ஏன் தடுத்தான்? பாவங்கள் காரணம். பாவங்களே மன்னிக்கப்படும் ஒரு நாளாக ஆஷுராவை வல்லல் நபிகள் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு நாள் பாவம் அல்ல, ஓராண்டு பாவம் என்கிறார்கள். அப்படியானால் புனிதனாக என்னை மாற்றி நான் கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற இடத்தில் என்னை ஆக்குகிற ஒரு நசீப் இந்த ஆஷுரா தினத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பாக்கியம் நிறைந்த ஒரு நாள். நம்முடைய வாழ்க்கையில் இனி அடுத்த வருஷம்தான் கிடைக்கும்.